ஹலோ வணக்கம் நாராயணன். நான் ராஜராமன் பேசுறேன். சார், வணக்கம். ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நாராயணன்? நல்லபடியாக போயிட்டுருக்கு சார். அங்கே நம்ம ப்ராஜெக்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? இல்ல நாராயணன், நாம நினைச்சதை விட ரொம்ப வேகமா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வெரி குட் சார். அப்புறம் ஃபர்தர் ஒர்க் நடக்க கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. ஆல்ரெடி இதை பத்தி கணேஷ் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார் சார். நானும் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் சார். தேங்க்யூ நாராயணன். நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் என்னோட கனவு சார். அந்த கனவு நிஜமாகும் நாராயணன், ரொம்ப சீக்கிரமாவே. சார், உங்களை மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் பெருசா எதுவும் பண்ணிடல. நான் பார்க்குற வேலைக்கு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்படி யாரும் நினைக்கிறது இல்லையா சார்? பிஸ்னஸில் இப்போ அதுதான் சார் பெரிய பிரச்சனையே. அப்புறம் நாராயணன், பெங்களூர்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஒத்துக்க போறேன். 2 days பெங்களூர் போயிட்டு வந்துடுவேன். ஆனா இதனால உங்க ப்ராஜெக்ட் நின்றுடாது. கணேஷ், சுந்தர் இவங்க 2 பேருமே அந்த ஒர்க்கை பார்த்துக்குவாங்க. சார், என்ன சார் இது? இதெல்லாம் போய் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு உங்களை பற்றியும் உங்கள் ஒர்க்கர்ஸை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியும் சார். சரி நாராயணன், இந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். ஓகே சார், பாய். சொல்லுங்க எட்வர்ட். பெங்களூருக்கு தானே? நான் ஃப்ளைட்டில் வந்துடுறேன். நோ 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 நோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி, ஒரு கஷ்டமும் இல்லை. நான் வந்துடுறேன். பாய். என்ன சார் சயின்ஸ்? செந்தில் சார். சுந்தரத்தை வர சொல்லுங்க. சரிங்க சார். ராஜராமா, எது கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா, உன்னை ரூமுக்கு கூப்பிட்டாலே பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டே வர? இல்லடா, நிலைமை அது மாதிரி தானே இருக்கு. நான் இப்போ உன்னை கூப்பிட்டது பர்சனல் விஷயம் பேசுறதுக்காக இல்ல, அபிஷியல் மேட்டர் பேசுறேன். அப்படியா? என்னன்னு சொல்ல? பெங்களூர் ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதை பத்தி உன் ஒப்பீனியன் என்ன? கரெக்டான முடிவு தான். இல்ல, இங்க மெயினா நாராயணன் ப்ராஜெக்ட் இருக்கு. அதை தவிர 2-3 ப்ராஜெக்டும் கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ புதுசா பெங்களூர் ப்ராஜெக்டே ஒத்துக்கிட்டா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். எப்படி சுந்தர்? நாராயணன் சார் ப்ராஜெக்ட் கவனிச்சது கணேஷ் ஒருத்தரே போதும். இந்த ப்ராஜெக்டை நான் ஹேண்டில் பண்ணாம நான் இங்க இருந்தாகணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லையே. நீ பெங்களூருக்கு போய் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போய் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கிறேன், அவ்வளோதானே. இதுல உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? எனக்கு என்னடா கஷ்டம் அதுல? சரி, அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுறேன். குட், வரட்டுமா? சுந்தரம், ஒரு நிமிஷம். என்ன ராஜாராமா? ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கா? பேங்குக்கு போகணும். எதுக்காக கேட்குற? இல்ல, இந்த பெங்களூர் ப்ராஜெக்டை நான் உன் பேர்ல தான் எடுக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் ஓனரா இருக்க போற. இதுக்கு உன்னோட சம்மதம் வேணும் சுந்தர். என்ன ராஜாராமா, எதுக்கு திடீர்னு என் பேர்ல? காலம் பூரா என் கூடவே இருக்கிற உனக்கு நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல சுந்தர். அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் என் பேர்ல எடுக்க போறியா? ஆமாண்டா, இதுல வர லாபம் முழுக்க உனக்கு தான். எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? டேய், உனக்கு நீ எதுவும் வேணாமா? இந்த லாபத்தை வச்சு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடு. அது ஃபியூச்சர்ல உனக்கு செக்யூரிட்டியா இருக்கும்டா. ஏண்டா, எங்கிட்ட தான் இதெல்லாம் விட அதிக வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கே. என்னடா சொல்ற? ஒண்ணுதான்டா சொல்றேன். நீ தான் எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு செக்யூரிட்டி. இல்லடா சுந்தர், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் செத்த என்ன தூக்கி போடுவல்ல. டேய், என்னடா பேசுற? எனக்கு அது போதும்டா.
பிரியா, பாட்டி. என்ன காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா? இல்ல பாட்டி. சரி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். சரி பாட்டி. பாட்டி, அனு ஆண்டி வந்திருக்காங்க. வாமா அண்ணு, உட்கார். இல்ல பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டி? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்கார். என்ன பிரியா, காலேஜ் முடிச்சு வந்துட்டியா? ஆமா ஆண்டி. ஆண்டி, அன்னைக்கு நான் நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா வந்தேன்ல, அதனால பல்லவி என் மேல கோவமா இருக்காங்க. அதான் அவங்கள பார்த்து சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். லேட்டா வந்தா என்ன அனு, எப்படியோ நீ வந்துட்டல்ல, இதுவே பெரிய விஷயமா. இதுக்காக பல்லையை கோச்சிக்கிட்டா கோச்சிட்டு போட்டோம். நீ மெனக்கெட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? இல்ல ஆண்டி, பல்லவி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க இப்படி கோவமா இருந்தாங்கன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பிரியா, அம்மா கொஞ்சம் கூப்பிட்டேன் ப்ளீஸ். அனு, பல்லவி வீட்டுல இல்லம்மா. எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்கானே தெரியல. இப்பெல்லாம் அவ என்கிட்ட சொல்லிட்டே போறது இல்லம்மா. ஏன் பல்லவி இப்படி நடந்துக்கிறாங்க? கொஞ்ச நாள் அவ எங்க போறா எங்க வரான்னு யார்கிட்டயுமே சொல்றது இல்ல. கேட்டா உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு என்னென்னமோ சொல்றா. என்ன பண்றதுனே தெரியலம்மா. என்கிட்டயும் பல்லவி இப்பெல்லாம் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து பல்லவி கிட்ட நான் நிறைய மாற்றங்களை பார்க்குறேன். நான் பல்லவியை தப்பா சொல்லல. ஆனா என்கிட்ட எப்பவுமே அன்பா பேசுற பல்லவிய என்னால பார்க்க முடியலையேங்கிற ஆதங்கத்துல தான் சொன்னேன். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துலயாவது பிரியாவோட அப்பாவை பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா அவரை பார்க்கவே முடியல. அவர் என்ன வரவே இல்லையா? வரல ஆண்டி. இத பத்தி நான் பல்லவி கிட்ட அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில கேட்கவே முடியல. சரி, இனி கேட்கலான்னு பார்த்தா இப்ப பல்லவி வீட்லயே இல்ல. பல்லவி அவங்க போன் எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல? எடுத்துட்டு போயிருக்காமா. நீ ட்ரை பண்ணாத அனு, வீட்டு நம்பர்ல இருந்தே போடலாம். பிரியா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ண. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி ஆண்டி, நான் இப்ப கிளம்புறேன். இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிட்டே வந்து பல்லவியை பாக்குறேன். இரு அண்ணே, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். நான் ருக்கு அக்கா வீட்டுக்கு வேற போயிட்டு போகணும். சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி ஆண்டி, வரேன் பிரியா. சரி ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. என்ன பாட்டி இது? இதை பாருங்க, அனு ஏத்துக்கிற மாதிரி என்னால் ஏத்துக்க முடியாது. அவங்க தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி என்னை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அவங்க என்னை பார்க்கறதையோ இல்லை ஃபோன் பண்ணி பேசுறதையோ நான் விரும்பல. என்ன பல்லவி, ஏன் இப்படி? இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. அவங்க கிட்ட சொல்லுங்க, தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க பல்லவி? வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட யார்கிட்டயும் எதுக்காகவும் ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவனா? அப்படிப்பட்ட என்ன
வாழ்க்கை முழுக்க ஏமாத்திருக்காங்க. இதை தெரிஞ்சு நான் கோவப்படாம இருக்கணுமா? அப்படி இருந்தா நான் மனுஷ ஜென்மமே இல்லை. இது பாருங்க, என்கிட்ட சிரிப்பையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தான் முட்டாள். பல்லவி அப்படி இல்ல. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? இது பாருங்க, என் பசங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் தான் நான் இந்த ஊர்ல இருப்பேன். அது வரைக்கும் தான் அவரும் என் பசங்களுக்கு அப்பா. ராஜாராமனுக்கு நீங்க செகண்ட் வைஃப் ஆனது அவர் எந்த வகையிலயும் காரணம் இல்ல. அவர் எந்த தந்திரமும் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணிக்கலையே பல்லவி. ஆஹா, அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சாரு. அது தந்திரம் இல்லையா? சரி, நீங்க அப்படி நினைக்கணும்னு நினைச்சுக்கோங்க. பட் அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? அதுதான் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சே. அதுதான் கொஞ்சம் மாத்திக்கங்கன்னு சொல்றேன். உங்க கோவத்தெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேட்க முடியுமா ப்ளீஸ்? ராஜாராமன் உங்களை கட்டாயப்படுத்தியோ இல்ல கடத்திட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா? இல்லையே, உங்க முழு சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எதுக்காக அவர் ஒரு ராவணனா நினைக்கிறீங்க? நான் அவரை ராவணனாவும் நினைக்கல, ராமனாவும் நினைக்கல. ஐயோ பல்லவி ப்ளீஸ், இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. அவரை பத்தி இப்ப என்ன பேச்சு? நான் பேச வந்தது அணுவை பத்தி. நான் சொன்னதெல்லாம் அணு கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன். பல்லவி, பல்லவி உங்களை பார்க்க தான் உங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. நீங்க வரது அனு, பல்லவிக்கு மேல என்ன கோவம்க்கா? ஏன் அவங்க இப்படி என்ன வெறுக்கிறாங்க? அது நீ வா உள்ள போலாம். இல்லக்கா, பல்லவி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கோவப்பட்டு பேசினாங்கம்மா. நான் நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா வந்தது அவங்களுக்கு கோவமா? ஆமா. கவலைப்படாத, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கல. இன்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நீயும் அவங்கள தொந்தரவு பண்ணாத. வா உள்ள வா. வணக்கம் சார். வாயா வரதா? என்ன தம்பி, ஏதாவது நியூஸ் இருக்கா? தம்பி சூப்பர் நியூஸோட வந்திருக்கா போல. சொல்லுப்பா செந்தில். ராஜாராம் சார் பெங்களூர் போறது கன்ஃபார்ம் சார். இன்னும் 2 நாள்ல கிளம்புறாரு. அப்படியா? கார்ல தானே போறான்? அதான் இல்லை சார், ஃப்ளைட்ல போறாரு. ஓஹோ. என்ன சார் யோசிக்கிறீங்க? முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த தம்பிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இதை வச்சுக்கோ. தேங்க்யூ சார். தம்பி வேற ஏதாவது தகவல் கட்சியெல்லாம் உடனே வந்து சொல்லிடு, அசால்ட்டா இருந்துடாத. அப்படியெல்லாம் இருப்பேனா சார்? எந்த தகவல் என் காதுக்கு வந்தாலும் அடுத்த நிமிஷம் உங்க முன்னாடி நிற்பேன் சார். சரி பார்த்து, உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. நான் பார்த்துக்கிறேன் சார். வரேன் சார். என்ன பண்ண போறீங்க சார்? இல்ல, இந்த பாலாஜி பையனை வேற என்ன ஆளை காணியா? அவனுக்கு ஒரு போனை பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. என்னையா? தம்பி செல் ஆஃப்ல இருக்கு சார். செல் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயா போய் தொலைஞ்சான்? எங்க போயிருக்க போறான்? ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறது இதுக்கே செல் ஆஃப் பண்ணணும்? வர வர அந்த பையனோட போக்கே எனக்கு பிடிக்கலையா? நான் பாடுபட்டு சேர்த்த சொத்தையெல்லாம் இந்த பையன் அழிக்காம விட மாட்டான் போட்டிருக்கியா? இந்த காலத்துல நேர்மையா சம்பாதிக்க சொத்தையே பசங்க அழிச்சிடுறாங்க. இது மொல்ல மாதிரி தனம் பண்ணி சம்பாதிச்ச சொத்து தானே, இது எப்படி தங்கம்? யோ என்னையா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை.
நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்யா. இருக்கட்டும் இருக்கட்டும். சார் நீங்கள் ஏதோ என்னை சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி எங்கே போயிருப்பான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். யாரு நீ? இதை என்ன நம்ப சொல்றியா? ஓ மனசுல என்ன நினைச்சேன்னு நான் சொல்லட்டுமா? ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாரிச்ச சொத்து தானே, அது எப்படி தங்குன்னு தானே யோசிச்ச? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் எதுக்கு தப்பு யோசிக்கிறீங்க? முதல்ல விஷயத்துக்கு வாங்க. அந்த ராஜாராம இந்த தடவை நம்ம விரிக்கிற வலையில இருந்து தப்பிக்கவே கூடாது. அட என்னையா வரதா? அந்த ராஜாராமனை ஒழிச்சு கட்டுறதுல என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. இந்த ஆர்வம் எனக்காக இல்லை சார், உங்களுக்காக. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அது சரி, அந்த ரவுடி காஜா காரியத்தை கரெக்டாக முடிச்சு விட்டுருவானா? கண்டிப்பாக முடிச்சிடுவான் சார், நம்பிக்கையா இருங்க. முடிக்கிறது மட்டும் இல்லையா, நம்மளை கம்பியன்னு வச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா செய்யணும். சார் மர்டர் பண்ணுறதெல்லாம் காஜாவுக்கு செப்ப மேட்ரு சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க டாடி. சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன். அம்மா அவங்க இன்னும் சாப்பிடல. நீங்க வந்ததும் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அம்மா எங்க இருக்காங்க? ரூம்லயா? இல்லப்பா, கிச்சன்ல. சரி நீ படி, நான் போய் பார்க்கறேன். வாங்கப்பா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா கிச்சன்ல? அம்மாங்க இல்லையேப்பா. இல்லையா? அப்ப ரூம்ல இருக்காளா? நான் கவனிக்கலையே. ஆனா ரொம்ப நேரமா ஆளை காணோம். என்ன நிவேதா, 2 பேரும் இவ்வளவு அலட்சியமாவா இருக்கிறது? அப்ப அனு எங்க? சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. சரி, நான் எதுக்கு ரூம்ல பாக்குறேன். சரி. இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. நீங்க வரது எனக்கு பிடிக்கல.